ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம், இருக்கும்போது தெரியாத அருமை இல்லாதப்போ தான் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி அது உண்மை சம்பவம், நான் கண்ணில் எதிராக பார்த்த சம்பவம். எனக்கு என் கண் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் செய்கிற தொழில் உங்ககிட்ட இருந்தும் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பொண்ணு தான், சரிங்களா? அது யார் அப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு, அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி சொல்கிறது, படித்து முடிச்சுட்டு ஏதோ அவங்களுக்கு படிப்பு கூட அவ்வளோவா ஏறல. ஸோ படித்து முடிச்சுட்டு அவங்க டைலரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. ஒரு 5 வருஷமாக கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, கற்றுக்கிட்டு ஒரு 5 வருஷமாக. ஸோ ஓப்பனாகவே சொல்லட்டுமா, எங்கள் அக்கா தான் அவங்க பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அவங்க அம்மாக்கிட்ட ஒரு 10th முடிச்சதுக்கப்புறமா 10th பாஸ் ஆகிட்டாங்க. அப்புறமா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால படிக்கலை. ஸோ அம்மாக்கிட்டேயே டைலரிங் ஏதோ ஹூக் போடுறது, கடை க்ளீன் பண்ணுறது, அதுக்காக மட்டும்தான் கடைக்கு வந்துட்டுருந்தாங்க. ஸோ அம்மாக்கிட்ட அவ்வளோவா டைலரிங் கற்றுக்கல, அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அவங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டைலரிங் கற்றுக்காம இப்படியே ஒரு 5 வருஷம் காலத்தை தள்ளிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, அவங்க கற்றுக்கல, இது வரைக்கும் என் கூட இருந்தா அப்படின்னு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா ஏதோ அவங்கக்கிட்ட காசு சேமித்து வச்சு ஒரு மிஷின் வாங்கினாங்க. மிஷின் வாங்கிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஊரில் வில்லேஜ் இல்லையா? ஸோ வில்லேஜ் அப்படின்றதுனால 5 வருஷமாக இருந்து பக்கத்துலேயே இருந்து கற்றுக்காம, சரி நான் எப்படின்னா அவங்க ஸ்டிச் பண்ணுறது பிகினரை விட ரொம்ப மோசம். இப்போது மிஷின் கொஞ்சம் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ண தெரியும். எப்படி சொல்கிறது, இப்போ ஏதாவது கிழிஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னா தெரியும், சரிங்களா? ஸ்டிச்சிங்கு மெத்தடு, மிஷின் இது பண்ணுறது எல்லாமே தெரியும், ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஆனால் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது முறையாக அவங்களுக்கு தெரியாது. இப்போ கர்ஷீஃப் ஸ்டிச் பண்ணுறது, கிழிஞ்சு போகிறது தைக்கிறது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க காசு சேர்த்து வச்சு ஒரு மிஷின் செகண்ட் ஹேண்டில் மிஷின் வாங்கினாங்க. வாங்கி அவங்க வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் அவங்க வீட்டில் மிஷின் இருக்குது. ஸோ மிஷின் இருந்தும் அவங்க ஏதோ கிழிஞ்சு போனது, அவங்களோட ப்ளவுஸு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா ஃபினிஷிங், அதுக்கப்புறமா முறையை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. ஏதோ அவங்களோட ப்ளவுஸ் எப்படியோ எப்படி தைக்கிறாங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் தைச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இது வரும் அப்படின்னுலாம் அவங்களுக்கு முறையாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஒரு 3 வருஷம் இருந்திருக்கு. மிஷினை எதுவுமே பயன்படுத்தாமல், எதுக்குமே பயன்படாத ஒரு மூலையில் மிஷின் வச்சுட்டு, அதுவும் துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஆயிடுச்சு, துருப்பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் இப்போது போன வருஷம் அக்டோபரில் என்னோடய வீட்டுக்காரருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா? அந்த டைமில் வீட்டில் மிஷின் இல்லை, கடையில் தான் மிஷின் வச்சுருந்தேன். கடையில் 2மே மிஷின் இருக்கிறதுனால வீட்டில் ஹஸ்பண்டை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே கடைக்கு போக முடியாது அப்படின்றதுனால அக்கா கிட்ட மிஷின் வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு நானும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மிஷினை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்தபடியே. அவங்க வேலைக்கு போகிற வரைக்கும் நான் வீட்டில் தைச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி போச்சு. அவங்க மிஷின் எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு கவலையே இல்லை. எப்படி சொல்கிறது, நான் வேஸ்ட்டாக தானே வச்சுருக்கேன், தைக்கிறது கூட இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு வேஸ்ட்டாக வச்சுட்டாங்க. இப்போ மிஷின் எங்கள் கிட்ட தான் இருக்குது, எங்கள் கடையில். வீட்டுக்காரர் வேலைக்கு போனதுக்கப்புறமா நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் கடைக்கு, மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி மிஷின் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இப்போ அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, யார், அக்கா. மிஷின் வேணும், இப்போ ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எப்படின்னா இப்போது அவங்க எப்போவுமே மொபைலில் மோட்டிவேட்டடாக அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் வீடியோஸ் போடுறேன் இல்லையா, அதை மட்டும் தங்கச்சிக்காக பார்க்கணும் அப்படின்றதுனால பார்ப்பாங்க. அப்படி பார்த்து, ஆனால் ஆரி ஒர்க்கெல்லாம் போட தெரியும் அவங்களுக்கு. எப்படின்னா
ஆரி ஒர்க் வந்து மொபைல்ல பார்த்து தான் கத்துக்கிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டோட கத்துக்கிட்டாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டா கத்துக்கினதால தான் அவங்க வந்து ஆரி ஒர்க் வந்து போடுறாங்க. கஸ்டமருக்கு போட்டு குடுத்துட்டுருக்காங்க. நான் வந்து சொன்னேன், "நீ வந்து ஆரி ஒர்க் போட்ட அப்படின்னா, அது ஸ்டிச்சிங்கும் நீ கத்துக்கிட்ட அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2மே ஜர்னி வந்து நல்லாயிருக்கும்ல. நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு கொஞ்சம் திட்டுனதுனால வந்து இப்போ ஸ்டிச்சிங் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மிஷின் வேணும் அப்படின்னு இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோல அப்படின்னா, உங்க பக்கத்திலேயே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதோட அருமை வந்து தெரியாது. சரிங்களா? அது என்ன வேணாலும் இருக்கட்டும். நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அப்படிதான். நம்ம பக்கத்திலேயே இருக்கும்போது அந்த ஒரு அந்த ஒரு பொருள் மேல நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது ஒரு மூலையில தான் இருக்கும். அதுவே இல்லாதப்போ நமக்கு வந்து அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நமக்கு நல்லபடியா தெரியும். ஸோ அவங்க வந்து அவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 3 மாசம் இல்லன்னா அட்லீஸ்ட் 1 மாசம் இல்ல 1 வருஷம் அந்த 8 வருஷத்துல 1 வருஷமாச்சும் அவங்க வந்து டெய்லரிங் மேல கவனம் செலுத்தி, அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாங்க. வீடியோஸ் பார்த்தோ இல்லன்னா எங்ககிட்டயோ அது ஏதாவது 1 வருஷம் மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டைம்ல அவங்களுக்கு வீட்ல இருந்தபடியே எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். சரிங்களா? நம்ம கடை தான் வைக்கணும். நம்ம அந்த மாரியெல்லாம் இல்ல. நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் இப்போ பிசினஸ் பண்றாங்க. டெய்லரிங் மட்டும் இல்ல. வேற கம்பெனியெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க தவறுகள் செய்யாம அவங்களுக்கு வந்து சக்சஸ் நடக்காது. நெறைய தவறுகள் வரும். அதெல்லாம் திருத்திக்க பார்க்கணும். இப்போ டெய்லரிங்ல கூட ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு நமக்கு கப் ஷேப் கிட்ட வரல, முன்பகுதி கிட்ட வரல, பேக் சைட்ல, ஷோல்டர் கிட்ட இது ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன் வருது, ஒரு கம்ப்ளைண்ட் வருது உங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த தீர்வ நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டெய்லரிங்ல உங்கள அடிச்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்க மிஷின் வந்து இருக்கு, இல்ல ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் இருக்கு. அதெல்லாம் ஓரமா தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்றேன். அதில ஏதாவது வந்து ரீயூஸ் பண்ணுங்க. ஏதாவது இப்போ கஸ்டமர் வரலைனா கூட உங்ககிட்ட நெறைய துணி இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எப்படி சொல்றது? நூலு அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிங்க. மத்தவங்களுக்காக ஸ்டிச்சிங் பண்ணலனாலும், உங்களுக்காக ஸ்டிச்சிங் பண்ணுங்க. உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட லைஃப்‌க்காக ஸ்டிச்சிங் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து எத்தன வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும். டெய்லரிங் பொறுத்தவர நெறைய பெண்களுக்கு கை கொடுக்கிறது வந்து இந்த டெய்லரிங் தொழில் தான். கணவன் விட்டுட்டு போனாலும் சரி, யார் விட்டுட்டு போனாலும் சரி, கூட பொறந்தவங்க, அப்பா, அம்மா முக்கியமா வந்து பெண்களுக்கு விட்டுட்டு போற துக்கம் வந்து இருக்கிறது வந்து கணவன் தான். சரிங்களா? நெறைய பெண்களுக்கு வந்து நிரந்தரம் வந்து கணவன் தான். அந்த கணவனே இல்ல அப்டின்னாலும், இந்த டெய்லரிங் வந்து கைத்தொழில் வந்து உங்களுக்கு கை குடுக்கும். சரிங்களா? எதுக்கு கைத்தொழில் அப்டின்றது? கை குடுக்காம கை விட்டுட்டு போகாது. சரிங்களா? கணவன் கூட எப்பயாவது வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா, கைத்தொழில் வந்து கை விட்டுட்டு போகாது. சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு கைத்தொழில் அப்டின்னு சொல்றோம்? கைத்தொழில் அப்டின்னா நம்ம கையில இருக்கிற தொழில். நம்ம கை தான் அந்த தொழில வந்து தொடங்குது. ஸோ நம்ம கை வந்து நம்மள நம்பும் இல்லையா? நாம நம்ம கைய நம்புறோம் இல்லையா? நம்ம உறவினர்கள் துரோகம் செஞ்சாலும் சரி, கூட பிறந்தவங்க துரோகம் செஞ்சாலும் சரி, கணவன் மனைவி துரோகம் செஞ்சாலும் சரி, அப்பா அம்மா துரோகம் செஞ்சாலும் சரி, சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் செஞ்சாலும் சரி, ஆனா உங்களோட கை உங்களுக்கு துரோகம் செய்யாது. அந்த கை இல்லன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட பாட்டி, தாத்தா அவங்க யார் என்ன வேணாலும் சொன்னாலும், உங்கள வந்து கேவலமா பேசினாலும், உங்கள வந்து திட்டுனாலும், உங்கள ஒரு அவமானப்படுத்தினாலும், நீங்க வந்து என்ன யோசிக்கணும்? அவங்க வந்து இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. என்னோட உடம்பு எனக்கு இருக்கு. என்னோட என்னோட நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட கைத்தொழில் எனக்கு இருக்கு. ஸோ, நமக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும். முக்கியமா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, நமக்காவது வந்து ஒரு வீடு இருக்கு. சொந்தமா ஒரு வீடு இருக்கு. சொந்தமா ஒரு மிஷின் இருக்கு. நமக்கு ஸ்டிச்சிங் பண்ற அளவுக்கு திறமை இருக்கு. சரிங்களா? அவங்கவங்க வந்து வாடகை வீட்ல இருந்துக்கிட்டு, காலையில போனாங்க அப்டின்னா, நைட்டு வரைக்கும் வரமாட்டாங்க. எதுக்கு? வேலைக்கு போறாங்க. சரிங்களா? ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போறது, அவங்க கிட்ட திட்டு வாங்குறது, அவங்க கிட்ட பேச்சு, இந்த மாரி எல்லாம் சந்திச்சுட்டு, நிம்மதியா வந்து வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அதுவே நாம அப்டி இல்ல. நம்ம வந்து நம்மகிட்ட கைத்தொழில் இருக்கு. நம்மகிட்ட சொந்தமா வீடு இருக்கு. சொந்தமா வீடு இல்லனாலும் நம்மகிட்ட கைத்தொழில் இருக்கு. சரிங்களா? இப்போ யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்டின்னா, மனசுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அடி நம்ம எப்படி சொல்றது? அடிச்சாலும் மறந்துடலாம். ஆனா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
அடித்தாலும் மறந்துடலாம். ஆனால் பேசின பேச்சை வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது அப்படின்னு. மறக்காதீங்க. அது வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றுக்காதீங்க, மனசில் ஏற்றுக்கோங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு ஃபார்முலா, உங்களை வந்து யார் என்ன சொல்லியிருந்தாலும் அதை வந்து மைண்டில் ஏற்றுக்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து மைண்டில் ஏற்றுக்கணுமே தவிர, நம்ம வந்து ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து மைண்டில் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த நாள் வரும் அப்படின்னு அது யோசிக்காமல், நம்ம அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் யோசிக்கும் மைண்டு. சரிங்களா? அந்த அவங்க யார் என்ன சொன்னாலும் அது வந்து உங்களோட மனசில் வந்து ஏற்றுக்கணும். சரிங்களா? மனதில் நீங்கள் ஏற்றிக்கிட்டா தான் அது வந்து லைஃப் லாங் அது வந்து உங்களோட டே வந்து ரொட்டீன் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம வந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம வந்து இந்த வேலைகள் பண்ணணும், அவங்க முன்னாடி சாதிக்கணும், அவங்களோட முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு யோசிக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்னடா ஹஸ்பண்டே இப்படி சொல்லிட்டாங்களே, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம நம்பி வந்த கணவனே இப்படி துரோகம் செஞ்சுட்டாங்களே, கணவனே இப்படி கேவலமாக பேசிட்டாங்களே, அவங்க கிட்ட வந்து விட்டு கொடுத்துட்டு பேசிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு சில டைமில் வந்து காதும் முடிக்கணும், சில டைமில் கண்ணும் முடிக்கணும், சில டைமில் வாயும் முடிக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம மூடிக்க வேண்டியது விஷயங்கள் நிறையவே இருக்குது. அந்த 3 விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா கைப்பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நீங்க நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் ரொட்டீன், உங்களோட சக்ஸஸான ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லா வரும். சரிங்களா? இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்க நல்லபடியா ஆ க இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்க நல்லபடியா ஒரு ஃபார்முலா வந்து உங்களோட மைண்டுக்கு ஏத்துக்கோங்க. இந்த 3 விஷயம். காது மூடிக்கோங்க, கண்ணு மூடிக்கோங்க, வாய மூடிக்கோங்க. இத பத்தி நான் வந்து கண்டிப்பா டீட்டெயிலா வந்து பேசுறேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ, நமக்கு இப்போ மிஷின் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு மிஷின் இருக்கு. நாளைக்கு வந்து அந்த மிஷின் ஏதாவது இப்போ இத்தன நாள் ஒரு வாரமா ஸ்டிச் பண்ணாத நீங்க, 6வது நாள் வந்து நீங்க ஸ்டிச் பண்றீங்க. 5 நாள் ஸ்டிச் பண்ணாம 6வது நாள் நீங்க மிஷின் மேல உட்கார்றீங்க. உட்காரும்போதே ஏதாவது ஒரு ரிப்பேர். எப்படி சொல்றது? இத்தன நாளைக்கு வந்து மோட்டர் நல்லா தான் இருந்துச்சுப்பா. நான் வந்து தைக்கலாம் அப்படின்னு போகும்போது, தைச்சிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே வந்து மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? ஐயோ! நம்ம வந்து மிஷின் எனக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு மோட்ரு. அதனால தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணல. அது ரெடி ஆன உடனே நான் வந்து எவ்வளோ தைக்கிறேன் தெரியுமா? எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? அந்த மாரி ஒரு மைண்ட் தாட் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்து மேல நமக்கு அவ்வளோவா ஈர்ப்பு வந்து இருக்காது. ஸோ, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து நம்ம ஈர்ப்பு சக்தி வந்து உங்களோட மிஷினுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயத்த நீங்க வந்து கொண்டு வாங்க. கண்டிப்பா டெய்லியும் நீங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவீங்க. அதோட உங்களோட உடம்பையும் பார்த்துக்கோங்க. உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ணாலும் நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் அது வந்து தைக்க முடியும். சரிங்களா? உங்களோட வேலைகள் வந்து பார்க்க முடியும். ஸோ, நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா, அது கூடவே உங்களோட உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இருக்கும்போது தெரியாத அருமை, இல்லாதப்போ தான் தெரியும். இந்த ஒரு ஃபார்முலாவ நல்லா மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிட்டு, நீங்க வந்து டெய்லியும் ஸ்டிச்சிங் பண்ணுங்க. உங்களோட பிஸ்னஸ வந்து கொண்டு போங்க. ஸோ, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா! பாய்.